This is root tip with root hairs. Okay ma, root tip with root hairs. இந்த ரூட்டை வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதான் வந்து ரூட் ஹேர்னு சொல்கிறது. ஓகே, திஸ் இஸ் ரூட் ஹேர், திஸ் இஸ் root tip. The root tip is covered with root cap. Okay, so this is the region of elongation, this is meristematic activity. Okay, so this is the maturation, region of maturation. So there are millions of root hairs on the tip of the root. Millions of root hairs are present in the tip of the root. Okay, so this root hairs absorb that water. Okay, the root hairs is absorb that water, that is H2O, water என்ன பண்ணோம், absorb பண்ணோம் water and also minerals by which method, diffusion. First we see the diffusion, yes, in the by diffusion. Root hairs are thin walled. The root hairs எப்படி இருக்குன்னா walls are thin walled, very very thin. Okay, then and also it is very slender, thin and slender, and it is that extension of epidermal cell that increase the surface of area or absorption. ஸோ இதில் வந்து இந்த எபிடெர்மல் செல்ஸ் இருக்கும், அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வாட்டரை வந்து அதிக அளவு இந்த இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்சார்ப்ஷனை என்ன செய்யும், அதிகமாக்கும். ஓகேயாம்மா, எஸ். So this is the TS of root showing movement of water from soil to xylem. Okay, TS of root showing movement of water from soil to xylem. சாயிலில் இருந்து வாட்டர் ஆனது என்ன பண்ணுது, இந்த சாயிலில் இருந்து வாட்டர் வந்து எப்படி சைலம் மூலம் பிளான்ட்டுக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. ஓகே, டிஎஸ் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் ரூட். எதை ஷோ பண்ணுதுன்னா மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சாயில் டு சைலம். வாட்டருடைய மூமெண்ட்டு சாயிலிருந்து சைலம் வழியாக பிளான்ட்டுக்கு எப்படி மூவ் ஆகுங்கிறத தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கு. ஓகேயாம்மா, யூ லிசன். ஸோ தட் பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப்டு பை ரூட்ஸ். இந்த ரூட்ஸ் வந்து என்ன செய்யுது, வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணுது. ஓகே, எஸ்மா, எஸ், வாட்டரை வந்து என்ன செய்யுது, அப்சார்ப் பண்ணுது. ஓகே, ஸோ தட் வாட்டர் என்டர்ஸ் த ரூட் ஹேர்ஸ். வாட்டர் வந்து அப்படி ரூட் ஹேர்ஸில் என்ட்ரு ஆனோடனே தட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன் த ரூட் ஹேர்ஸ் ஆஃப் செல். இந்த ரூட் ஹேர்ஸ் ஆஃப் செல்லில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் ஓகேயா பிகம்ஸ் மோர் தென் தட் ஆஃப் த கார்டெக்ஸ் செல். எதை விட, கார்டெக்ஸ் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல்ஸுடைய இந்த கான்சன்ட்ரேஷன் இதை விட அந்த ரூட் ஹேர்ஸில் இருக்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயாம்மா, அதான் தட் இஸ் தட் மோர் தென் தட் ஆஃப் த கார்டெக்ஸ். thus water from that root hair moves to the cortical cells. So this is the cortex cells. ஒரு ப்ளூ கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கலாமா, ஸோ இந்த ஆரோ மார்க் வழியாக தான் இந்த வாட்டர் ஆனது என்ன செய்யும், என்ட்ரி ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சைலம் வெசல்ஸ். ஓகே, எஸ். தென் பை எந்த மெத்தட், ஆஸ்மாசிஸ், higher concentration to lower concentration, you know that, yes, it reaches the xylem. At last it reach the xylem. Xylem தான் conduct that water. Okay, from that water it transport to the stem and that leaves. இந்த xylem வெசல்ஸில் இருந்து, இந்த சைலத்தில் இருந்து தான் என்ன பண்ண வாட்டர் ஆனது, it will pass into that parts of the plant. பிளான்ட்டினுடைய மற்ற பார்ட்ஸுக்கு என்ன செய்யும், வாட்டரை வந்து சப்ளை பண்ணும். ஓகேயாம்மா, எஸ். The next one is that types of movement. Next one is what ma, types of movement. Two types of movement. Okay, that water is absorbed by that root gas, it have moved very deeper into that root layers by two distinct pathway. So that pathway is two types, that is apoplast pathway and symplast pathway. So this is the apoplast, it is green in color.
Okay, you see that green in color, this is apoplast. Blue in color, that is symplast pathway. Okay, Amma? Yes. What is mean by apoplast pathway? That movement of water through that intercellular space. அப்போப்ளாஸ்ட் வந்து அந்த செல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் தான் அந்த வாட்டரானது என்ட்ரி ஆகுது. ஓகேயா? எஸ் ஆர் நோமா? எஸ். ஸோ through the intercellular space, that water movement through that intercellular space, that is called apoplast. Okay, intercellular space and also walls of the cell. செல்லினுடைய வால் வழியாக தான் அப்படியே செல் வால் வழியாக தான் அந்த வாட்டரானது என்ன செய்யும், அப்படியே என்ட்ரி ஆகும். ஓகே, திஸ் இஸ் த அப்போப்ளாஸ்ட் மூமெண்ட். ஸோ that it not involve that crossing the cell membrane. செல் மெம்பரைனை இது என்ன செய்யாது, கிராஸ் பண்ணாது. ஜஸ்ட் யூ see that இது க்ரீன் இன் கலர், அது மட்டும்தான் என்னது அப்போப்ளாஸ்ட் பாத்வே. ஜஸ்ட் யூ see that there is, it is not cross that cell. Okay, Amma? Yes. This movement is dependent on the gradient. Okay, Amma? அந்த ஸ்லிங் ஆன் த ஸ்லாப்பு எப்படி அந்த இது அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அதனுடைய மூமெண்ட் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வி சி த சிம்ப்ளாஸ்ட். சிம்ப்ளாஸ்ட் இட் இஸ் இன் ப்ளூ இன் கலர். அந்த லைனை பாருங்கள், ஜஸ்ட் யூ சி தட். ஸோ திஸ் இஸ் த சிம்ப்ளாஸ்ட் மூமெண்ட். தட் வாட்டர் ட்ராவல்ஸ் த்ரூ த செல்ஸ். வாட்டர் எப்படி அந்த செல்ஸு மேலே த்ரூ த செல்ஸ் வழியாகவே வாட்டர் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்ப்ளாஸ்ட் பாத்வே. ஓகே, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ நோ த டிஃபரன்ஸ் ஆஃப் அப்போப்ளாஸ்ட் அண்டு சிம்ப்ளாஸ்ட்? எஸ். ஸோ it is through the cell, that is cytoplasm, intercellular movement through that plasmodesmata. இது வழியாமா plasma membrane. This is that, you see that this is plasma membrane, this is cell wall, this is plasmodesmata. Okay, amma? Yes, you know that. Yeah, that water enter the cells through the cell membrane. Water enter the cell through the cell membrane. So that movement is relatively slower. Movement எப்படி தான் போதா இருக்கும், slow movement. Okay, so simplest is the slow movement. So movement is again down a potential gradient. அது அப்படியே டவுன் ஆகி அந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அதுக்கு ஏற்றால தான் என்ன செய்யுது, மூமெண்ட் வந்து இருக்குது. ஓகே அம்மா? அகெயின் டவுன் ஏ potential gradient. You know this is the cell, this is the cell, outer is the cell wall. So apoplast movement is only through the intercellular space and that cell wall, but simplest is through the cell, and the cell வழியாவே என்ன செய்யும், movement இருக்கும். Okay, you know the difference of this two? Yes. Next we see that transpiration. Next we see the transpiration. This is the how to transpiration in plants. So in that plants, evaporation of water. Transpiration is that transpiration is that evaporation of water. You know that? Yes. So this water through that stomata in that leaves. எது வழியாக தான் போகுமா, லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா. பட் we can't see directly in that leaves. So that is stomata. Stomata is present in the leaves. You know that? Yes. So that the stomata is open in the day and closed at night. The stomata வந்து open, day time ஃபுல்லும் ஓப்பனிங்காக இருக்கும். At that night time it will be closed. That opening and closing of the stomata, it is due to the changes in turgidity of the God cell. Okay அம்மா? அது எதோ பொறுத்து தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், டியூ டு த சேஞ்சஸ் இன் த டர்ஜிடிட்டி. ஸோ தட் இஸ் த வாட்டர் வந்து இன்டேக்கு எடுக்கிறது ஆஃப் த காட் செல்ஸ். ஓகே அம்மா? எஸ். Next, that water enters into the God cells, they become turgid and that stomata open. Okay, you see that?
So this is the God cell. This is the God cell. You know that? Yes. You see that? God cells, you know? Yes. So this the God cells. So that the God cells, that water is enters into the God cells, it become turgid and the stomata open. That you see that the stomata is open, then only the God cells are turgid. அப்படி நல்லா ஜுவாலனா அப்படி இருக்குது. ஓகேயாம்மா? Then the God cells lost the water. சப்போஸ் காட் செல்ஸ் வந்து வாட்டரை வந்து லாஸ்னால் எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அட் த டைம் இந்த யூ சி தட் செகண்ட் டயக்ராம் திஸ் ஒன் stomata closed. At the time the stomata will be closed. Okay, you know that? Yes. So water evaporates from mesophyll cells of leaves through that open stomata. It is lower concentration in mesophyll cells. Okay, yes. It is more water drawn to the cells from the xylem present in the veins through the process of osmosis. Is the same. Higher concentration to the lower concentration. Here also vacuole nucleus is present. This is stomata. In this diagram, stomata is open. That outer is cell wall. Then inside chloroplast also there. Okay, yes. Then water is enters into the God cell. At the time it is very turgid. That water is evaporate at the time that God cells all shrinkage. Okay, அப்படி சுருங்கிரும். At the time stomata also will be closed. Okay, do you understand that? Yes. So that water is lost from the leaves. The pressure at the time, the pressure is created at the top. அந்த நேரத்தில் ப்ரெஷர் ஆனது டாப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தென் ஒன்லி புல் மோர் வாட்டர் ஃப்ரம் த சைலம். சைலத்தில் இருந்து வாட்டர் அப்படியே இங்கேருந்து லீவ்ஸில் இருக்கக்கூடிய காட் செல்ஸ் வழியாக வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், ஒரு புல் மோர் வாட்டரை இழுக்கும் சைலத்துலேருந்து. ஓகே, எங்கே மீசோஃபில் செல்ஸுக்கு. ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்பிரேஷன் புல். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்பிரேஷன் புல். ஓகே அம்மா, இது எடுக்க முடியும். This is extends up to the roots, causing that roots to absorb more water from the soil to continuous flow of water from the roots to the leaves. இந்த evaporate ஆக ஆக அந்த ஒரு புல்லில் என்ன பண்ணும், சைலத்தில் இருந்து அப்படியே புல் இழுக்கும் வாட்டரை, இழுத்து அப் டு அந்த ஹையர் மேலே பிளான்ட்டில் உள்ள ஃபுல் இதுக்கும் என்ன செய்யும், வாட்டரை வந்து சப்ளை பண்ணும். ஓகே அம்மா? எஸ்.